மொத்தமும் காலி. அமெரிக்காவிற்கு ஈரான் கொடுத்த மரண அடி. ஈராக்கில் இருந்த அமெரிக்க ஆயுத கிடங்கு இப்போ சாம்பலாகிடுச்சு. 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழப்பா? பதற வைக்கும் பின்னணி இதோ. மத்திய கிழக்கு நாடுகள் இப்போ ஒரு போர்க்களமா மாறியிருக்கு. இஸ்ரேலோட சேர்ந்து அமெரிக்கா ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். தலைவரையே இழந்த கோபத்துல ஈரான் இப்போ ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாள்ல 11 நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவச்சு ஏவுகணைகளை வீசியிருக்காங்க. குறிப்பா ஈராக்ல இருக்கிற அமெரிக்க ஆயுத கிடங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட பெருமை பேசுற பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் எல்லாம் இந்த தாக்குதல்ல மண்ண கவிடுச்சு. வெளிநாடுகள்ல இருக்கிற நம்ம ஊரு தமிழர்கள் இப்போ பெரும் அச்சத்துல இருக்காங்க. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க படைகள் உடனே வெளியேறணும்னு கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவோட பென்டகன் வெறும் 3 வீரர்கள் தான் உயிரிழப்புன்னு சொல்றாங்க. ஆனா ஈரானிய ஊடகங்களோ 560 அமெரிக்க வீரர்கள் காலியாயிட்டதா அதிர்ச்சி தகவலை வெளியிடுறாங்க. இது அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு பெரிய தலைவலியா மாறியிருக்கு. உலக நாடுகள் எல்லாமே இப்போ ஒரு பெரிய போரை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது. இந்த மோதல் இதோட முடிய போறதில்ல, இன்னும் தீவிரமடையும்னு தான் தோணுது. உலக நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல மாறப்போகுது. 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மொத்தமும் காலி.